विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. நான்காவது சூத்திரத்துல பிரம்மத்துக்கு வேதம்தான் பிரமாணம்னு சொன்னதுமே ஆட்சேபனம் பண்ணி, வேதம் தர்மத்தை சொல்லத்தானே வந்திருக்கு, செயலை சொல்லத்தானே வந்திருக்கு, இதை செய் இது செய்யாதேன்னு சொல்லத்தானே வேதத்தினுடைய காரியம். அப்படி இருக்கும் பொழுது சித்த வஸ்துவான பிரம்மத்தை என்னமா சொல்ல முடியும் அப்படின்னு ஆட்சேபம் பண்ண, உபக்கிரமோபசம்ஹாராதி நியாயங்கள்ல அந்தந்த சாஸ்திரத்தை பிரித்து பார்த்தோமையானால் எங்கும் பிரம்மன் தான் சொல்லப்படுகிறது என்று தெரிகிறது. அதுக்கு சமாதானம் சொன்னது சொல்லட்டும் பிரம்மத்தை, ஆனா கர்மாவுக்கு அங்கமாகத்தான் சொல்லணும். ஒரு கர்மாவை உபயோகப்படுத்தக்கூடியதான பொருளாத்தான் சொல்லணும். சுத்தமாக அதை சொல்லலை, இண்டிபெண்டா சுதந்திரமாக சொல்லலை அப்படின்னு ஒரு சந்தேகம் வர அதுவும் இல்லப்பா. ஏன்னா தர்ம ஜானம் வேறு, பிரம்ம ஜானம் வேறு. அதனுடைய ஜிக்ஞாசியம் வேறு. அறிய வேண்டியது கர்ம காண்டத்துல கர்மாவை, ஞான காண்டத்துல பிரம்மத்தை. அதே போலயே கர்மாவுடைய பலத்துக்கும் பிரம்மத்தினுடைய பலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கர்மாவுடைய பலமானது மனித லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு சத்தியலோக பர்யந்தம் அங்கங்க அவாவாளுக்கு புண்ணிய தாரதமியம் மேல போக போக புண்ணியம் ஜாஸ்தி இருக்கு. அதே போல மனுஷ லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பாதாள லோகம் வரைக்கும் அங்கெங்கே இருக்க பிராணிகளுக்கு துன்பங்கள் ஜாஸ்தி இருக்கு. இந்த துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வருவதோ, ஒருவருக்கும் சமானமா இல்லாமல் பலவிதமாக இருப்பதோ, இவைகள்லாம் அந்தந்த கர்மா அவருடைய பலம். இது கர்ம பலம். ஆனா ஞானத்தினுடைய பலம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஞானத்தினுடைய பலம் மோட்சம். ஆகையால் அதுல வித்தியாசம் இல்லை. அந்த மோட்சமானது பர்மனன்ட். ஒரு தரம் மோட்சம் அப்புறம் போகாது. அதற்கு காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானமும் நசிச்சு போனதனால் அப்படின்னு சொல்லி அது பரிணாம நித்தியமாகவும் இருக்க முடியாது, சாஸ்வதமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற பரியந்தம் பார்த்தோம். ஏகாவதா பிரம்மமானது கர்மாவுக்கு அங்கமாக சொல்லப்படலை. ஏன்னா கர்மாவுக்கு அங்கமான கர்ம பலம் வேற, பிரம்ம பலம் வேறன்னு சொல்லிவிட்டோம். இது வரைக்கும் ஆனப்பறம் இன்னொன்னு சொன்னா, இந்த பிரம்மமானது உபாசனைக்கு விஷயமாக சொல்லப்படும். உபாசனை பண்ணணும். உபாசனை எப்படி பண்ணணும், எதை உபாசிக்கணும், எப்படி உபாசிக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால், அந்த எப்படி உபாசிக்கணும் இதை உபாசிக்கணும் சொல்வதற்காக வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பதில் சொல்லணும். அப்பா இந்த பிரம்மஜானம் என்கிறது பிரம்மாத்மைகத்துவ விஞ்ஞானம் சம்பத் ரூபம். சம்பத் ரூபம் இல்லை. சம்பத்துன்னு என்னது? சம்பத்துன்னு ஒரு ஒண்ணு நாம இன்னொன்றாக பார்க்கிறது. அந்த பார்க்கிறது சின்ன பொருளை பெரிய பொருளா பார்க்கறது. அப்படி பார்த்தா அதுக்கு சம்பத் உபாசனம்னு பேர். அதனால அதிகமாக லாபம் வரும். கார் டிரைவர் இருக்க, அந்த கார் டிரைவர்னு அறிஞ்சா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீர் சாட்சாத் மினிஸ்டர் கார் டிரைவரா இருக்கணும், நீர் தானே மினிஸ்டர் அப்படின்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்னு சில சமயத்துல அதிகமான லாபமும் பெறலாம். ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணி, நீர் சாதாரண வியக்தி இல்லை சுவாமி, நீர் அதை விட ரொம்ப பெரியவர்னு நல்லா சொன்னோன்னா சகாயம் பண்ற. இப்ப இதுக்கு என்ன பேரு? சம்பத் ரூபம்னு பேரு. அல்பாலம்பனத்துல அதை விட்டு உயர்ந்ததாக நினைக்கிறது. இப்படி லோகத்துல நிறைய நடக்கிறது. ஒரு மனுஷன நீரே இந்திரன் சந்திரன் ஸ்தோத்திரம் பண்ண போனோம்னா என்ன ஆறது? அவங்களுக்கு நமக்கு சகாயம் பண்றான். இப்படி ஒரு உபாசனம் பண்றேன்னு பார்த்தேன்னா, ஒரு சின்ன பொருளை பெருசாக நினைச்சுக்கிறது, பெருசாக உபாசனம் பண்றது, பெருசாக வழி
வழிபடுறது இப்படி பண்ணினோமையானால் இதுக்கு சம்பதுபாசனம் என்று பெயர். இந்த சம்பதுபாசனமாக இருக்கட்டுமே. நசேதம் பிரம்மாத்மைகத்வ விஜானம் சம்பத் ரூபம். இது ஒரு விதமான உபாசனம். நம்ம ஆத்துல சிவலிங்கத்தை வச்சுட்டு அந்த லிங்கம் வெறும் கல்லு படிகம், அது பரமேஸ்வரன் தியானம் பண்றோம். ஒரு கால கிராமம், அந்த கால கிராமத்தை மகாவிஷ்ணு தியானம் பண்றோம். அது வெறும் கல்லு தானே சார், நர்மதா நதியில கிடைக்கிற கல்லு தானே, கண்டகி கிடைக்கிற கல்லு தானே இது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மகாவிஷ்ணு உபாசனம் பண்றோம். இது என்ன பேரு? பிரதீகோபாசனம் இருக்கு. பிரதீகோபாசனம் ஒண்ணு இன்னொன்னா நினைக்கிறது. சம்பதுபாசனம் சின்னத பெருசா நினைக்கிறது. இப்படி உபாசனங்கள்ல பலவிதம் இருக்கு. அதுவே நான் என்று நினைக்கிறது, இது அகங்கிரகோபாசனம். அம்பாளையே நான் அகமிக்கேவ விபாவையே பவானி இப்படின்னு நினைக்கிறது, இது அகங்கிரகோபாசனம். அத்தியாசோபாசனம். இப்படி பல உபாசனங்கள் சொல்லி இருக்க. அதுல ஒவ்வொன்றும் சொல்ற. நசேதம் பிரம்மாத்வைகத்வ விஜானம், நானே பிரம்மம் என்பதான ஒரு கருதுகிறது. இது சம்பத் ரூபம்னு சொல்லப்படாது, சம்பதுபாசனம் என்று ஆகாது. அந்த சம்பதுபாசனத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல வேண்டாமா? அப்பதானே நமக்கு நல்லா தெரியும். யதா அனந்தம் வைமனா அனந்தா விஸ்வே தேவா அனந்தமேவ சதேன லோகம் ஜெயதி இப்படின்னு பிரதாரண்யத்துல சொல்லியிருக்கேன். அனந்தம் வைமனா பிரம்மம். இந்த மனசு இருக்க, இந்த மனசு எண்ணமற்றது, அனந்தமானது, எண்ணிக்கையற்றது. எத்தனை தாட்ஸ் வருது காலம்புரை எழுந்ததுன்னு. அது பாட்டு காலம் எழுத ராத்திரி வரையத்தை நம்ம யோசனை பண்ணிட்டோம்னா என்னென்னமோ எண்ணங்கள். சிலது நல்லது, சிலது கெட்டது, சிலது நமக்கே பிடிக்காதது, சிலது நமக்கு ரொம்ப ரசிக்க கூடியதான எண்ணங்கள். இத்தனை பல எண்ணங்கள் நம்ம மனசுல வரதல்லவா? இதுக்கு என்ன பேரு? அனந்தம் வைமனா, அனந்தமான எண்ணங்கள் உடையது. விஸ்வதேவாள் இருக்கா. இந்த விஸ்வதேவாள்னு சில பேர், விஸ்வதேவாள்னா சர்வே தேவாள். ஏதோ சர்வாதிகாரத்துல கதமா இவ எல்லாம் படிச்சிருக்க. விஸ்வதேவாள்னா பல பேர்கள். ஆனா எதிர்வேதத்துல 13 பேர்னு சொல்லியிருக்கு, சாமவேதத்துல 23 பேர்னு சொல்லியிருக்கேன். அது நம்பர் சொல்லியிருக்க. அது அந்தந்த தேவதைகள் வச்சுப்போம். விஸ்வே தேவாள்னா நிறையன்னு அர்த்தம். இப்ப என்ன அனந்தா விஸ்வே தேவா, விஸ்வே தேவர்கள் அனந்தா. மனசனுடைய எண்ணங்கள் அனந்தம் ஆகையால் அனந்தமேவ சதேன லோகம் ஜெயதி. இந்த மனசை விஸ்வே தேவர் என்று தாங்கள் உபாதிச்சேலையானால் அனந்தமான பலம் உங்களுக்கு கிடைக்கும். இது சம்பத் ரூபம் இருக்கு. சம்பத்துன்னு அல்பமான சிறிதான மனசில் பெரியதான ஒரு பொருளை நினைப்பது, இதுக்கு சம்பத் உபாசனம். பிடிப்பு சின்னதா இருந்தாலும் அதை உயர்ந்ததாக கருதி உபாசனம் பண்ணி அதனால உயர்ந்ததான பலத்தை பெறுவது சம்பத் உபாசனம். ஆனா இந்த சம்பத் உபாசனத்துல என்ன வேணும் உங்களுக்கு? எதை உபாதிக்கிறோ, எதுல உபாதிக்கிறோ அந்த ரெண்டுக்கும் ஏதோ ஒரு காமன் சப்ஸ்டன்ஸ் ஒண்ணு இருக்கலாம், அதை சொல்லணும். அதான் சம்பத் உபாசனம். மனசும் அனந்தம், விஸ்வே தேவாலும் அனந்தம். ஆகையால் மனசுல அனந்தம்ங்கிற ஒரு குணத்தோட விஸ்வே தேவால தனம் பண்ணிடையினால் அனந்தமான பலம் கிடைக்கும். இப்படி சொன்னா இதுக்கு சம்பத் உபாசனம். அனந்தம் வைமனா அனந்த விஸ்வே தேவா அனந்தமேவ சதேன லோகம் ஜெயதி. இப்படி இருக்கக்கூடியதான சம்பதுபாசனம் என்று சொல்ல முடியாது. ஏன்? அப்புறம் சொல்றேன். முதல்ல உபாசனத்தை பத்தி சொல்றேன். அத்தியாசரூபம், அத்தியாசஸ்வரூபம் அப்படின்னு சொல்லட்டுமே அப்படின்னு. அத்தியாசரூபம்னு என்ன அர்த்தம்? ஆலம்பன பிராதான்யமேன தியானம். பிரதீகோபாசனத்துக்கு பேர் அத்தியாசோபாசனம்னு பேர். அனந்தமேவ யதா மனோ பிரம்மேத்யுபாசிதா ஆதித்யோ பிரம்மேத்யாதேதா. இந்த சூரியனுக்கு இவர்தான் பிரம்மம் அப்படின்னு நினைக்கிறது. மனோ பிரம்மேத்யுபாசிதா, மனசே பிரம்மம் அப்படின்னு நினைக்கிறது. இப்ப மனசே பிரம்மம் இப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தா, அதே போலயே சூரியனே பிரம்மம் நினைக்க
நினைக்கிறோமே இதெல்லாம் அத்தியாசோபாசனம் அல்லது பிரதீகோபாசனம்னு பேர். பிரதீகம்னு ஒரு குறிப்புன்னு அர்த்தம், ஒரு அடையாளம். மகாவிஷ்ணுவ நான் தியானம் பண்ணணும், மகாவிஷ்ணுவுக்கு எனக்கு நான் பார்த்திருக்கேன்னா பார்க்கல, ஆனா எப்படி தியானம் பண்றது? ஒரு போட்டோ முன்னால வச்சுட்டு இருக்கேன், இல்ல ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கேன். அந்த விக்கிரகத்துல ஒரு கையில சங்கம், ஒரு கையில சக்கரம், ஒரு கையில தாமரை, ஒரு கையில கதைய வச்சுட்டு இருக்கேன். ஓஹோ மகாவிஷ்ணு இப்படித்தான் இருப்பாராக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்ண முடியல, எதிர்க்க இருக்கிற பொம்மைக்கு பூஜை பண்றேன், அவர் பாதத்துல துளசியை வைக்கிறேன், மகாவிஷ்ணு பாதத்துல வச்சா போல நினைக்கிறேன். இதுக்கு என்ன பேருன்னு இதுதான் பிரதீகோபாசனம். நம்ம ஆத்துல பண்ற விக்கிரகாராதனம் எல்லாம் பிரதீகோபாசனம். இதுதான் அத்தியாசோபாசனம்னு பேரு. ஒரு அம்பாள் போட்டோ வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்றேன், மகாவிஷ்ணு விக்கிரகத்தை வச்சுட்டு பூஜை பண்றேன், இதெல்லாம் என்ன பேரு? பிரதீகோபாசனம். பிரதீகம், அடையாளம், குறிப்பு அப்படின்னு ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சொல்ல முடியாது. நக அத்தியாசரூபம் யதா மனோ பிரம்மேத்யு பாதீதா ஆதித்யோ பிரம்மேத்யாதேகா அப்படி மனாதிஷோ பிரம்ம திருஷ்டி அத்தியாசா. இது ரெண்டாவது சொல்லியது. மூணாவது என்ன? நாபி விசிஷ்ட கிரியாயோக நிமித்தம். ஒரு செயல் இருப்பதனால் ஒன்றை இன்னொன்னாக நினைக்கிறது. எப்படி வாயுர்வாவசம்வர்கா பிராணோவாவசம்வர்கா இது. வாயுவும் பிராணமும் ஒண்ணுங்கிறது சாந்தோக்கியபரிடத்துல. ஏன்டா சம்பர்க்கம் எனக்கூடியதான கிரியையினால். சம்பர்க்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் தன்னிடத்தில் ஒடுக்கிக் கொள்வது, இது சம்பர்க்கம். சம்பிருணோதி இது சம்ஹரதி இது சம்பர்க்கா. சம்பிருணோதி தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறது. ராத்திரி நம்ம தூங்குறோம், தூங்கும் பொழுது கண்ணு பார்க்கறதோ பார்க்கல, காது கேட்கறதோ கேட்கல, மூக்கு வாசனை அறியறதோ இல்ல, நாக்கு சுவைக்கிறதோ இல்ல, தோல் ஆனது உணர்கிறதோ இல்ல. எதுதான் ஆச்சரியங்களுக்கெல்லாம் என்ன பிராணனுக்குள்ள போயிடுது. பிராணன் எல்லாம் சாப்பிடுறது என்னாச்சு? எல்லாம் பிராணனோட ஒன்னா போயிடுது. ஏன் பிராணனோட ஒன்னா போயிடுது? அவரைத்தான் தான் இருக்காரு, புறத்தை விட்டுண்டு அவரைத்தான் தான் இருக்காரு. அப்ப விவகாரம் என்ன? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோது, கை, காலு இவைகளுடைய சாமர்த்தியங்கள் எல்லாம் பிராணனால விழுங்கப்பட்டது. பிராணன் தன்னிடத்தில் ஒடுக்கி கொண்டது. ஆகையால் அந்த பிராணனுக்கு சம்பர்க்கம்னு பேரு. சம்பர்க்கா சம்பரணம் சம்ஹரதி தனக்குள்ள சேர்த்து கொண்டது. இது இப்படி இருக்கிறதுனால பிராணனுக்கு சம்பர்க்கம்னு சொன்னேன். அதே போலயே மகாபிரளயத்துல காத்து என்ன பண்றாரு தெரியுமா? நான் எல்லாவற்றையும் தனக்குள்ள சேர்த்துக்கிறாரா. பூமி இல்ல, ஜலம் இல்ல, நெருப்பு இல்ல, வாயு ஆகாசம் தான் இருக்கு. இந்த வாயுவானது என்ன பண்ணிட்டு பூமியில இருக்கிற எல்லா பொருளையும் தனக்குள்ள ஒடுக்கி கொண்டது, ஜலத்தையும் ஒடுக்கி கொண்டது, நெருப்பையும் ஒடுக்கி கொண்டது. வெறும் காற்றும் ஆகாசம் தான் இருக்கான் அவாந்தர பிரளயத்துல. இந்த வாயுவானது சம்பர்க்கம், மற்ற எல்லா பொருளையும் தன்னிடத்தில் ஒடுக்கி கொண்டது. வாயுவுக்கும் ஒரு குணம் இருக்கு, அதே குணம் பிராணனுக்கும் இருக்கு. ஆகையால் வாயுர்வாவசம்வர்கா பிராணோவாவசம்வர்கா அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்துல வாயு பிராணனை ஒன்றாக வைக்கணும்னு ஒரு உபாசனம் சொல்லியிருக்கு. இது பார்த்தா இவா ரெண்டு பேருக்கும் காமனாக ஒரு செயல் இருப்பதனால் இப்படி ஒரு உபாசனம். அதான் கிரியா நாபி விசிஷ்ட கிரியாயோக நிமித்தம் வாயுர்வாவசம்வர்கா பிராணோவாவசம்வர்கா இதுவது. அதே போலயே நாபி ஒண்ணுல போனோம், இன்னொன்னு கிரியா. அதுக்கப்புறம் நாபி ஆஜ்ய வைஷணாதி கர்மவத் கர்மாங்க சம்ஸ்கார ரூபம். ஆஜ்ய அவேஷணாதி கர்மவத் இதுலயே கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கு. கிரியா இருந்த போதிலும் அதுல ஒரு சம்ஸ்கார ரூபம். இப்ப யாகம் பண்ணிட்டு இருக்க, யாகம் பண்ணும் பொழுது உபாம்சு யாகம்னு ஒண்ணு இருக்கு. பௌர்ண மாச இதுல உபாம்சு யாகங்கள்னு இருக்கு. அது என்ன? ஆக்னேய புரோடாசம் இருக்கு, ஆக்னேசோமிய புரோடாசம் இருக்கு. பௌர்ண மாசையில 2 புரோடாசம். அக்னிக்கும்
அக்னி சோமானுக்கும் தனித்தனியாக புரோடாசம்னா ரொட்டின்னு வச்சுப்போம். அதை எடுத்து ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமம் பண்ணக்கூடியதான காலத்துல இதையும் அதையும் ரெண்டும் கண்டினியூஸ் ஹோமம் பண்ணினா எல்லாமே அக்னி பகவான்கிட்ட தானே கொடுக்குறேன். யார்கிட்ட கொடுக்குறேன்? ஹோமம் பண்றப்ப அக்னிக்கு தான் பண்றேன். அதையே சாப்பிட சொன்னா அக்னிக்கு அருசி வரும். எப்ப பார்த்தாலும் ஒரே புரோடாசமே கொடுத்தா அவருக்கு என்ன ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால என்ன நடுவுல நெய்யினால ஹோமம் பண்ணுனா முதல்ல ஆக்னேய புரோடாசம், ரெண்டாவது அக்னிசோபிய புரோடாசம் பண்ணணும். கண்டினியூஸா ஒரே டிஃபன் டெய்லி பண்ணினா உங்களுக்கு போர் அடிக்கிறதா இல்லையா? அதே மாதிரியே அவருக்கும் போர் அடிக்குமா? அதனால என்ன பண்ணணும், நடுவுல நெய்ய விடுங்க. அந்த நெய்ய விடும் பொழுது அதுக்கு உபாம்சுயாஜம் நிருபாம்சுயோஜாமி நிருபாம்சுயோஜாமி அப்படின்னு வேதங்கள் பல யாகங்கள் அங்க நடுவுல சொல்றது. இந்த உபாம்சு யாகம் பண்ணும் பொழுது ஒரு விசேஷம் இருக்கு. என்ன, அந்த நெய்ய ஆத்துக்காரி பார்க்கணும். பார்க்க மாட்டேன்னு சொன்னா விஷ்ணு எடுத்துக்க மாட்டார். அவ்வளவுதான். ஆத்துக்காரி கண்ணு அந்த நெய்யில பட்டாதான் அது பத்தியவேட்சிதமாத்தியம் பவதி. ஆத்துக்காரி பார்த்த பிறகுதான் அந்த நெய்யானது தேவதைக்கு கொடுக்கறதுக்கு உபயோகப்படும். இங்க என்ன பண்ணணும், இந்த யாகங்கள்லாம் பண்ணணும்னு ஒரு பத்னியானவள் வந்து அதை பார்க்கணும். அதுக்காகத்தான் நம்ம தர்ம சாஸ்திரங்கள்ல பத்னியில சரியான குலத்துல போறது இப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு. இல்லைன்னா தர்மத்துக்கு உபயோகப்படாது. அவ்வளவுதான். லௌகிகமான விவகாரத்துக்கு உபயோகப்படும். இப்ப என்ன தர்மம்னு வந்தா இப்படி ஒரு விவகாரம் வச்சுட்டு இருக்கோம். இது தெரியல ரொம்ப பேருக்கு. அவ்வளவுதான். அவளுக்கு தெரியலன்னு சொல்லி கொடுக்கல, நமக்கு தெரிஞ்ச தானே சொல்லி கொடுக்க விவகாரம். என்னென்ன இது அனுஷ்டியூதமாக வேதாத்தியனம் பண்ணிட்டு கர்மா பண்ணிக்கிறதா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். தெரியாது. விவகாரம் என்ன, இப்படி எல்லாம் மாறுறதுக்கு காரணம் இவைகள்லாம். நாமெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப விஸ்தாரமாக ஞானம் வளர்றதுன்னு நினைச்சிட்டு நம்ம விதேசங்களுக்கெல்லாம் போயிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம சம்பிரதாயமானது குறைஞ்சு போச்சு. சம்பிரதாயம் குறையறதுக்கு காரணம் என்ன, தத்துவம் நாமறியலை. மிஸ்டேக் நம்ம மேலதான், வேற யாரோ இன்னொரு பண்றாருன்னு சொல்லப்படாது. விவகாரம் முதல்ல இருந்து இவைகள்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்திருந்தா மனசுல இவைகள்லாம் இந்த எண்ணங்கள் வந்திருந்தா மனசு போயிருக்குமா? போயிருக்காது. அதனால பத்தியவேட்சிதமாத்தியம் பவதி. இந்த ஆத்துக்காரி பார்த்ததுனால இந்த நெய்யில என்ன சார் ஏற்பட்டிருக்கேன்? பார்த்தாலும் பார்க்கறதுக்கு முன்னாலே நெய் ஒரே மாதிரிதான் இருக்கு. உமக்கு தெரியாது வித்தியாசம். ஒரு சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னு என்ன, தோஷ விவரணம் குண ஆதாரம். அதுல ஒரு தோஷம் போட்டு இன்னொரு குணம் வந்திருக்கு. அந்த சில பாத்திரங்கள்லாம் இருக்கு, அதுக்கு பிராசோ பாலிஷ் போட்டேன்னா பலபலாலும் பிரகாசிக்கிறது. இல்லைன்னா அப்படி இருக்கு. அந்த பாலிஷ் போட்டா அது எப்படி பிரகாசிக்கிறதோ அதே போல இந்த நெய்யில ஒரு குணமானது ஏற்படுகிறது. அதுல ஒரு சில தோஷம், ஜலம் இருக்கு, ஆக்வா காட்டு வழியா போட்டேன்னா அதுல 1 கோடி பாக்டீரியா நாசமானதுங்கிறான். அட்டைஸ்மெண்ட்னா பொய்ன்னு அர்த்தம். அது போறதுங்கிறான். முன்னால இருக்கிற ஜலத்துக்கு பின்னால இருக்கிற ஜலம் ஒரு மாதிரி தானே இருக்க, வித்தியாசம் தெரிகிறதோ ஒரு நம்பிக்கை சிலது போறதுன்னு. அதே மாதிரி இந்த ஆசைக்காரி பார்த்தா அந்த நெய்யில ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டதான். அப்பதான் பண்ணணும். அதே போல நாபி ஆத்ய அவேட்சணாதி கர்மவது பத்தியவேட்சிதமாத்தியம் பவதி என்கிற ஆசைக்காரி பார்க்கிறாள் எனக்கூடியதான செயல் மாதிரி கர்மவது கர்மாங்க சம்ஸ்கார ரூபம். கர்மாவுக்கு அங்கமான ஒரு சம்ஸ்காரம், ஒரு பொருளை சுத்திப்படுத்துவது. அண்ணன் கொண்டு வந்து போட்டதுமே முதல்ல அபிகாரம் பண்ணுங்கிறான். அபிகாரம் பண்ணுன்னு என்ன அர்த்தம், ஒரு சொட்டு நெய்ய போடுன்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். நியாயமா ஒரு சொட்டு இல்ல, ஒரு கரண்டி நெய்ய விடணும். ஏன் சார் கொலஸ்ட்ரால் வரும்னு கேட்கக்கூடாது. பசு நெய்யா இருந்தா கொலஸ்ட்ரால் வராது, வேற நெய்யா இருந்தா கொலஸ்ட்ரால் வரும். இது என்ன அபிகரணம். அபிகரணம்னு தாரையாக நெய்ய விடுவது. அப்படி அந்த நெய்ய விட்ட பிறகுதான் நம்ம பிராணாயாமம் ஆவத்தி பண்ணணும். என்ன 4 மணி நேரம் ஒன்று சாப்பிடாம இருந்து நம்ம ஒவ்வொரு கணமும் ஏதோ வாயிலே பட்டாணி கொண்டு இருக்கா 4 மணி நேரம் ஆச்சு. நீங்க சாப்பிட்டு
அந்த உள்ள இருக்கிற பைப்பெல்லாம் காஞ்சி போயிருக்கும். இப்ப அன்னத்தை நேரா போட்டேன்னு புறை ஏறும். அதுக்காக என்ன பண்றதுன்னு அந்த நெய் அதுல விடுறது. அந்த நெய்யோட விட்டு அதை பிராணாயசுவாகான்னு அன்னத்தை சாப்பிடலையானால் அப்ப என்ன ஆகும்னு அந்த உள்ள போகப்படுது புறை ஏறாம தானா உள்ள இறங்குமா. நீங்க சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வேதம் இத்தனையும் சொல்றது. நெய் போட்டுக்காது, கொலஸ்ட்ரால் வரும் இப்படின்னு சொல்லி எதை வேண்டாம்னு சொல்றாலும் எதை வேணும் வேணுங்கிறதோ அதை நம்ம நிறுத்திடுறோம். நெய் முதல்ல நெய் போடாம அதிகாரமே பண்ணப்படாது, ஜலத்துக்கு இது பண்ணப்படாது. ஏன் அந்த நெய் போட்டப்பதான் எல்லாம் சாப்பிடணும்னு நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அதே போல இங்க என்ன சொல்றது, சம்பத் ரூபம் இது ஆஜாவேட்சணாதி கர்மவது கர்மாங்க சம்ஸ்கார ரூபம். ஏ சம்பதாதி ரூபே பிரம்மாத்மேகத்வ விஞ்ஞானே அபியுபகம்யமானே சம்பதுபாசனம் பிரதீகோபாசனம் கிரியாநிமித்த உபாசனம் கர்மாங்க உபாசனம் நாம சொல்லி இருக்கேன். இப்ப இந்த சம்பதாதி ரூபேகி இவைகளுக்கெல்லாம் இப்படி இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லு. இப்படி இந்த நாள்ல எது இருந்தாலும் நாளுக்கு சேர்ந்து ஒரே விதமாக சமாதானம் சொல்ற. சம்பதாதி ரூபேகி பிரம்மைகத்வ விஞ்ஞானே பிரம்மமும் நானும் ஒண்ணு எனக்கூடியதான அறிவானது சம்பதுபாசனமோ பிரதீகோபாசனமோ விசிஷ்ட கிரியா நிமித்த உபாசனமோ கர்மாந்த பூதம் என்றோ சொன்னாலோ தத்துவமசி ஆம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்மா இத்யேவமாதீனாம் வாக்கியானாம் பிரம்மாஸ்மைகத்வவஸ்து பிரதிபாதன பரஹ பதசமன்வயः பீட்யேதா. ஏ இந்த சம்பதாதி ரூபமா ஒத்துட்டோம்னா இது என்ன சொல்றதுன்னு பாக்க, ஒன்னு இன்னொன்னா பாருன்னு சொல்றது. சாதாரணமாக ஒரு பொருளை இந்த கர்மம் இருக்கிறதுனால இன்னொன்னா நினை அப்படிங்க. அதே போலயே ஒரு பொருள் இருக்கு, ஒரு சிவனுடைய விக்கிரகம் இருக்கு, அந்த விக்கிரகத்தை கைலாசவாதியான சிவனா தியானம் பண்ணு, இதை அதுவாக பாரு, இந்த குணம் இருக்கிறதுனால் இந்த தர்மம் இருக்கிறதுனால் அப்படின்னு சொல்றதெல்லாம் உபாசனம். ஆனா தத்துவத்தை அயமாத்மா பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி இவைகள்ல இது அதுவா பாருன்னு இல்ல, இது அதுவே அதை இப்படி சாதாரணமாக கடலை பருப்பு இருக்கு, அது கடையில வாங்குறான், அது அவன் தனியா ஒரு மூட்டையில விட்டுருக்கான், ஒரு படி அளந்து உங்களுக்கு பொட்டலம் கட்டி கொடுக்குறான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா பேக் பண்ணி கொடுக்குறான். இதுவும் அதுவும் ஒண்ணுதானே கடலை பருப்புல. மேல இருக்கிற பொருளை வித்தியாசம் தவிர உள்ள இருக்கிற பொருளை வித்தியாசம் இருக்கா? அதே விதமான சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் இன்னும் இருக்கிற ஆத்மாவும் ஒண்ணு, அதுல ஆத்மாவில வித்தியாசம் இல்லை. இதுதான் தத்துவமசி ஆம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்மாங்கிறதுக்கு வித்தியாசம். அப்ப என்ன, ஒரு பொருளை வெவ்வேறு உபாதைகள்னால் வெவ்வேறாக காணப்படுகிறது, ஆனால் இருக்கிறது ஒண்ணுதான். இது வேதாந்தம் சொல்லக்கூடியதான ஜீவ பிரம்ம ஐக்கியம். சம்பதாதிகள்ல இது வேற அது வேற இருந்த போதிலும் அதை இதுவா தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றது உபாசனை. இப்ப உபாசனத்துக்கு ஞானத்துக்கு வித்தியாசம் தெரியுதோ? இருக்கிற பொருளை வெவ்வேறாக காணப்படும் பொழுது வெவ்வேறு இல்லை ஒன்றுத்தான் என்று உண்மையை ஞாபகப்படுத்துவதற்கு ஞானம்னு பேரு. ஆனால் ரெண்டு வெவ்வேறா இருக்கிறதை ரெண்டு ஒன்னாக நினைவு சொல்றது உபாசனம். உபாசனத்துக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆகையால் இப்ப சந்திரமிவ முகம்னு சொல்றான். இந்த பெண்ணுடைய முகமானது எப்படி இருக்கு? சந்திரன் போல இருக்கு. என்ன சார் அர்த்தம்னா, சந்திரன் மாதிரி இருக்கு, தோள்பட்டையில மேல இல்ல ஆகாசத்துல இருக்குன்னு அர்த்தமா? சந்திரன் போல இருக்கு அந்த பொண்ணுடைய முகம்னு சொன்னா, அந்த பொண்ணுடைய முகம் தோள்பட்டைக்கு மேல இல்ல ஆகாசத்துல இருக்குன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, சந்திரன் இடத்துல ஒரு வடு இருக்கு, இந்த முகத்திலேயே கருப்பா ஒரு மடம் இருக்கு, அது அர்த்தம். சந்திரன் போல முகம் அழகா இருக்கான்னு சொன்னா அந்த முகத்துல ஏதோ ஒரு கருப்பா ஏதோ வடு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஆனா என்ன அர்த்தம்? விவட்சிதமான அர்த்தம் என்ன? எதை சொல்ல நாம ஆசைப்படுகிறோம்? அந்த பெண்ணினுடைய முகத்துல
ஆஹ்லாதகரத்துவம், அட்ராக்டிவ் நேச்சர் இருக்கு. சந்திரனை கண்டா எல்லோரும் எப்படி நல்லா இருக்கு நினைக்கிறாளோ, ஆஹ்லாதகரத்துவம் சந்தோஷத்தை கொடுக்கும் தன்மை இருக்கு நினைக்கிறாளோ, அதே தன்மை இங்க இருக்கு. ஆகையால் சந்திரமிவ முகம்னு சொன்னேன். இது சாதிருஷ்யம். அதேதான் அந்த சாதிருஷ்யத்தை வச்சு சம்பத் உபாசனம் சொல்லியிருக்கேன். சாதிருஷ்யத்தை வச்சு கிரியா விசேஷமான உபாசனம் சொல்லியிருக்கேன். ஆகையால் உபாசனங்கள் எல்லாம் ரெண்டு தனித்தனி பொருள், வெவ்வேறு ஒரு சாதாரணமான குணம் இருக்குமே, ஆனால் ஒன்னை இன்னொன்னாக கருது என்று சொல்வதற்கு உபாசனம் வேறு. ஆனால் ரெண்டு பொருள் ரெண்டாக காணப்படும் பொழுதும் அது ஒண்ணுத்தான், உபாதியினால் வெவ்வேறாக காணப்படுகிறது என்று சொல்வதற்கு ஞானம் வேறு. இந்த ஞானமானது உபாசனமாகாது. சம்பதாதி ரூபத்வே, சம்பதாதிகளாக உபாதனங்களாக கருதினால் பிரம்மைகத்துவ விஞ்ஞானே அபியுபகமியமானே ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று என்கிற உபதேசங்களை சம்பதாதி ரூபமாக உபாசனா வடிவமாக ஒத்துக்கொண்டு இடையானால் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்மா இத்தேவமாதீனாம் வாக்கியானாம், இப்படிப்பட்டதான வாக்கியங்களுக்கு பிரம்மாத்மைகத்துவ வஸ்து பிரதிபாதன பரஹா, இந்த எல்லா வாக்கியங்களும் ஜீவனே பிரம்மம் என்ற ஒரு பொருளை சொல்லக்கூடியதான பத சமன்வய, பதங்களுடைய அன்வயமானது, பதங்களுடைய அர்த்தமானது, சேர்க்கையானது பீடியேடா கேட்டு போயிடும். ஆயால் அப்படி இருக்க முடியாது. உபாசனங்களாகவும் உபாசனைக்கு அங்கமாகவும் சொல்ல முடியாது. அதோட மட்டும் இல்லாமல் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா இதித ஏவமாதீனி அவித்யா நிவர்த்தி பல சிரவணானி உபருத்தேரம். சில வாக்கியங்கள் சொல்றது பிரம்மாத்மைகத்துவ ஞானம் வந்ததுமே வரும் கணத்திலேயே அஜ்ஞானம் அழிவு வரும். வித்யதே ஹிருதய கிரந்தி, இதயத்தில் இருக்கக்கூடியதான வாசனைகள், இதயத்தில் இருக்கக்கூடியதான பல நாட்களா இருக்கக்கூடியதான சந்தேகங்கள், எத்தனையோ சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. எத்தனை இன்னைக்கு இல்ல, கோடி வருஷங்களா இருக்கு. அது அப்படியே இருக்கு, அதோடய வாழலாம். என்ன அது அப்படித்தான் அப்படி இந்த மனசுல இருக்கக்கூடியதான முடிச்சுகள், சந்தேகங்கள், கவலைகள், இவைகள்லாம் பிரம்ம ஜானம் அந்த அடுத்த கணம் அழிஞ்சு போயிடுது, அதே கணமே போயிடுது. வித்யதே ஹிருதய கிரந்தி, ஹிருதயம் இதயத்தில் இருக்கக்கூடியதான கிரந்தி, முடிச்சு, எண்ணங்கள், சந்தேகங்கள், கவலைகள், இப்படிப்பட்ட எல்லாமே. அதுக்கப்புறம் சித்தியந்தே சர்வ சம்சயா, எல்லா விதமான டவுட்ஸ், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, நான் ரைட்டா இன்னொருத்த தப்பா, நம்மளை இப்படி நம்மள ரைட்டுன்னு தெரிவிக்கிறோம், இன்னொருத்த பண்றது எதுவா இருந்தாலும் தப்புங்கிறோம், இவங்க எல்லாம் போயிடும். சர்வ சம்சயா இதிச்ச ஏவமாதீனி அவித்யா நிவர்த்தி பலசிரவணானி, அந்த பிரம்மஜானம் வந்ததுமே அஜானம் போகி விடுகிறது, அறிவுடன் போகி விடுகிறது என்கிற வார்த்தைகள்லாம் தப்பாக போகிவிடும். அதுவும் இல்லாமல் ஒண்ணு அதனுடைய பதங்களுடைய சமன்வயம் கெட்டு போகும் சொன்னார். ரெண்டாவது அஜானம் போறதுன்னு சொன்னார். உபாசனத்தினால அஜானம் போகல, உபாசனைகள் அஜானம் போக வேண்டியதான பிரம்மஜானம் வருவதற்கு உங்க மனசை சரிப்படுத்தல். அதான். அதுக்கப்புறம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி இதிச்ச ஏவமாதீனி தத்பாவாபத்தி வச்சனானி சம்பதாதிபட்சேன சாமஞ்சஸ்யேன உபபத்யேரன். தயோஹ வை தத்பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி நாஸ்யா பிரம்ம வித்குலே பவதி அப்படின்னு முண்டகோபனிஷ சொல்றது. பிரம்மவேத பிரம்மைவ பவதின்னு அட்டவணையில பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரமும் இருக்காது. அதனால நடுவுல இருந்திருக்காரு இவர். பிரம்மவேத பிரம்மன்னு நடுவுல இருக்க, முதல்ல இருந்தா தானே அட்டவணையில வரா. தயோகவை தற்கரமம் பிரம்மவேதான்னு அர்த்தம். பிரம்ம யார் பிரம்மத்தை அறிகிறானோ அவன் பிரம்மமாக ஆகி விடுகிறான் அப்படின்னு அந்த உபனிஷத் சொல்றது. இது தத்பாவாபத்தி வச்சனானி,
அதுவா ஆகக்கூடியதான வசனங்கள் சம்பதாதிபட்டேன சாமஞ்சத்தியேன உபபத்தியேரம் சம்பத் உபாசனமாகவோ பிரதீகோபாசனமாகவோ இவைகள்லாம் அர்த்தம் பார்த்தோம். விசிஷ்ட கிரியாவிதமான உபாசனமோ இந்த உபாசனம் தான் அதுவா மாறிடுவிடா மாறலை. நீங்க சால கிரமத்தை உபாசனம் பண்ணேன்னா அடுத்த ஜென்மா சாமர்ல கிரமம் போயிட போறா இல்லையே. அது ஆனா வேதாந்தத்தை வாசிச்சா இந்த ஜீவபாவம் போய் பிரம்மமாயிடுவே. தஸ்மா சம்பதாதி கிரியா சம்பதாதி ரூபம் பிரம்மாத்மைகத்துவ விஞ்ஞானம். நானே பிரம்மம் என்று அறிந்து கொள்வது சம்பதவாதனம் மாதிரி இல்லை. அதா புருஷ வியாபார தந்திரா பிரம்ம வித்யா. இந்த பிரம்ம வித்யானது அகாடமிக்கு ஒரு விம்சன் சாந்தி சொல்லாதீவா. பிரம்மம் எப்படி இருக்கோ அப்படிதான் ஆகணும். எப்படி பிரம்மமோ அப்படி தெரிஞ்சுக்கணும். வேற விதமா தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. இந்த பிரம்ம வித்யானது எப்படிப்பட்டது? புருஷ வியாபாரம், ஹியூமன் எஃபர்ட். இதுல இது இப்படியா அப்படியான்னு மாற்ற முடியாது. பிரத்யக்ஷாதி பிரமாண விஷய வஸ்து ஞானவத்து வஸ்து தந்திரைவா. பிரத்யட்சமாக ஒரு பொருளை பார்க்கிறேன், தூணை பார்க்கறதுல என்ன ஞானம் வருது உங்களுக்கு? தூணுன்னு ஞானம் வருது. குடத்தை பார்த்தா இது குடம்னு ஞானம் வருது. பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் எல்லாம் தன் தன் விஷயங்களை காட்டும் பொழுது பொருள் எப்படி இருக்கோ அப்படிப்பட்டதான அறிவை தான் கொடுக்கிறது. தூணை கேட்டா தூணுன்னு ஞானம் வருது, குடத்தை பார்த்தா குடம்ங்கிற ஞானம் வருது. அதே போல பிரம்ம ஞானமும் என்னது? பிரம்மம் எப்படி இருக்கோ அப்படிதான் ஞானம் வரும். ஒன்னை இன்னொன்னா நீங்க நினைக்க முடியாது. ஆனா உபாசனத்துல ஒன்னை இன்னொன்னா நீங்க நினைக்கலாம். ஏன்? மகாவிஷ்ணுவ கிருஷ்ணனா தியானம் பண்றேன், கிருஷ்ணனை கிரிதாரியா தான் தியானம் பண்றேன். சில பேர் பசுமாட்டுக்கு முன்னால நிக்கிற கிருஷ்ணனை தான் தியானம் பண்ற, நிக்கிற கிருஷ்ணனை தியானம் பண்ற. ஏன் சார் உங்க ஆத்துல கிருஷ்ணன் அப்படிதான்? எனக்கு அப்படித்தான் சார். கிரிதாரியாகத்தான் நான் தியானம் பண்ணுவேங்கிறான் ஒரு அம்மா. ஏன் சுவாமி எப்படி? கிருஷ்ணன் அப்படிதான் இருப்பாரு. அவங்களுடைய மனசுல அப்படி இருக்கு, அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. எந்த மந்திரத்தை தியானம் பண்ணாலும் அதுக்கு என்ன தியான ஸ்லோகம் இருக்கோ அப்படிதான் முக்தா விக்ரம ஹேமனேல தவளத்தாயர் முகேஸ்வரை யுக்தாமிந்து நிபத்தரத்னமகுடாம் தத்வார்த்த வர்ணாஸ்திதாம் காயத்ரீம் வரதாபயாம் அங்குரகதா சோலங்கபாலங்கதாம் இப்படின்னு தியானம் பண்ணேன்னா எப்போதும் அபய முதிரை வரத முதிரை கையில கதா சங்கா வச்சுட்டே நிற்பாளோ. ராத்திரி படுத்துக்கிறோடு அப்படிதான் இருப்பாளோ அம்பாள். இல்ல சார் இப்படி சொல்றேன், நான் தியானம் பண்ணும்பொழுது அப்படிதான் தியானம் பண்றேன். ஒருத்தர் கேட்டார் திடீர்னு, சுப்பிரமணிய சுவாமிக்கு 6 தலை இருக்கேன்னு லெக்சர்ல சொன்னேன். ஆமா சார். அப்ப அவர் எப்படி சார் படுத்துப்பார்? எப்படி படுத்துதாலும் ஒரு மகன் இருக்க வேண்டாம். அவர் என்னதான் சொல்றது? நான் என்ன சொன்னேன், நீ தியானம் பண்றது அப்படி பண்ணுன்னு சொன்னேனே தவிர சுப்பிரமணிய சுவாமி படுத்துக்கிறப்ப எப்படி இருப்பான்னு கேட்டேன். அப்படின்னு நான் சொன்னேன். அவளுக்கு என்னென்னமோ டவுட் வருது. அப்ப என்ன? ஒரு பொருளை இன்னொன்னாக தியானம் பண்ணுவது, அப்படி இருப்பதா மனதால் கருதுவது, அது உபாசனம். இருக்கிறது இருக்கும்படி அறிவது அறிவு. அதான் வித்தியாசம். அதான் பிரத்யக்ஷாதி பிரமாண விஷய வஸ்து ஞானவது. பிரத்யக்ஷாதி பிரமாணங்களால் காண்பிக்கப்பட்டதான பொருளை போல், பொருளுடைய அறிவை போல், வஸ்து தந்திரைவா பொருள் பிரம்மம் எப்படி இருக்கோ அப்படி அறிவது. பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் உங்களுடைய ஆத்மா, நான் என்கிற ஆத்மா, அதை அப்படியே அறிவது ஞானம். அதை வேற விதமாக நினைப்பது உபாசனம். அதா புருஷ வியாபார தந்திரா பிரம்ம வித்யா. புத்தகத்துல எப்படி இருக்கோ அப்படி குருமுகமாக வாசிச்சா போறோம், அத மனநம் பண்ணினா போறோம். வேற இப்படி இருக்கட்டுமா அப்படி இருக்கட்டுமான கற்பனை பண்ண வேண்டியதில்லை. ஏவம் பூதஸ்ய பிரம்மணா, இப்படிப்பட்டதான பிரம்மத்திற்கோ தஜ்ஞானஸ்யவா பிரம்ம ஞானத்துக்கோ ந கயாசித் யுக்தியா, எப்படிப்பட்டதான யுக்தியை சொன்னாலும் சக்கியா காரியானுப்பிரவேசா கல்பயிடும். ஒரு செயலில் ஒரு ஜோதிஷோமோ அபிஷ்டோமோ அஸ்வமேதமோ எதிலையும் இதை நீங்க சேர்க்க முடியாது. விதிக்கிரியா கர்மத்வேன காரியானுப்பிரவேசா யுக்தா பிரம்மணா. இப்படி எல்லாம் எங்களை சொல்லல.
ஒரு அறிவிலையும் இது சேர்க்க முடியாது, ஒரு செயலையும் சேர்க்க முடியாதுங்கிறத பிரம்மத்தை நான் என்ன பண்ணணும்னா அறிந்து போல அறிவது என்கிற செயல்ல சேர்த்திருக்கோ இல்லையோன்னு அவன் என்ன பண்றது? ஐயோ, ஒரு செயல்ல சேர்க்கல, அக்னிஹோத்திரமோ அந்த வாஜபேயமோ அஸ்வமேதமோ இது போல செயலுக்கு அங்கமாக பிரம்மம் சொல்லப்படவில்லை. அதான நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே போலயே ஒரு கர்ம ஒரு உபாசனைக்கும் அங்கமாக சேர்க்கப்படவில்லை அப்படி நான் சொல்றேன். ஒரு செயலியும் சேர்க்கப்படலையோ, அறிவதுங்கிறது இல்லையோ பிரம்மத்துக்கு, பிரம்மத்தை அறிய வேண்டாமோ, நீங்கதான் அறியணும்னு சொல்லல அப்படிங்கிறார். விதிக்கிரியா கர்மத்வேன அறிவது எனக்கூடியதான செயலுக்கு அங்கமாக காரியானுப்பிரவேசா பிரம்மணா அப்படின்னு சொல்லலாமே. கொஞ்சம் பாருப்பா, அதையும் இல்லைன்னு சொல்லிட்டோம். எங்கே கேள்வி அந்நதேவ விதிதா அதோ அவிதிதாததி இது விதிக்கிரியா கர்மத்த பிரதிஷேதா. பார்க்கணும், உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் எப்படி இருக்கு? பொருளை அறியணும். உங்களால் அறியப்பட்டதான பொருள்கள் சிலது, அறியப்படாத பொருள்கள் சிலது, அறிய தகுந்த பொருள்கள் சிலது, அறியத்தகாத பொருள்கள் சிலது. அவ்வளவுதான் உலகத்துல. நீங்க அறிந்ததோ நீங்க அறியாததோ அதான் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே. இல்ல உங்களால அறிய தகுந்த பொருள் ஆனா அறியல. பிரெஞ்சு ஜெர்மன் நீங்க கத்துக்கல. ஏன் கத்துக்கலன்னு வராதுன்னு அர்த்தம் என்ன? இங்கிலீஷ் வந்தவளுக்கு வராதோ? கத்துன்னா வரும். 4 மாசம் ஜெர்மன் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பேசி விடுவேன். அந்த சாமர்த்தியம் நமக்கு இருக்கு. எதுக்கு சார்? அதனால காசு வரல விடும். காசு வேணுங்கிறவங்க கத்துக்கலாம். விவகாரம் அப்படின்னா அறிய தகுந்தது சிலது, அறியப்பட்டது சிலது. அறியலாம், ஆனா நான் அறியல, எனக்கு அதனால பிரயோஜனம் இல்லை. இப்படி சிலது அறியாத பொருள் சிலது, அறியத்தகாத பொருள் சிலது. அறியாத பொருள் எத்தனையோ அறியாத பொருள், அதை இதே நம்ம அறியல. அறியத்தகாத பொருள் என்ன? பூத பிரேத பிசாசத்தை பத்தி அதெல்லாம் தூக்கம் வராது, அதை பத்தி படிச்சுன்னு வச்சுங்களேன். அது தூக்கம் கேட்டு படிச்சு விவகாரம் எட்டடா ஆச்சுன்னு. உலகமானது எப்படி இருக்கு? நீங்க அறிந்த பொருள்கள் சிலது, அறியாத பொருள்கள் சிலது, அறிய தகுந்த பொருள்கள் சிலது, அறியத்தகாத பொருள்கள் சிலது. எல்லாமே பிரபஞ்சம் தான். ஆனா நீங்க யாருன்னா நான் இந்த நாளும் இல்லைட்டேன். அப்ப உலகத்துல இல்லையோ நீ? அறிந்த பொருளும் இல்ல, அறியாத பொருளும் இல்ல, அறிய தகுந்த பொருள் இல்ல, அறிய தகாத பொருள் இல்ல. யாருன்னு? இத்தனையும் அறிபவன். அறிபவன்னா அறியப்பட்டவனோ அறியப்படாதவனோ இல்ல. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எந்த பொருளையும் இது இது என்கிறோம். அறிந்த பொருளோ அறியாத பொருளையோ, அறிய தகுந்த பொருளோ அறியத்தகாத பொருளையோ எப்படி சொல்றேன்? இது இதுன்னு சொல்றேன். இது படம், இது சேர், இது பீட்டாகம், இது பூதம், இதுன்னு தானே சொல்றேன். ஆனா என்னைக்காவது உங்களை நீங்க இதுன்னு சொல்லிடும். நான் சொல்ல மாட்டேன். உங்களோட இருக்கிற வரைக்கும் தான் முதல்ல யாராவது தெரிவிக்கலாம். இப்போ என்னென்ன இதுன்னு சொல்றது மட்டும் இல்லை சார். என்ன நான் என்ன எப்படி சொல்லிக்கிறேன்? நான் இப்ப நானானது இதை விட வேறானது. உலகத்தை எப்படி பிரிச்சோம் பாருங்க. நான் மற்ற யுஷ்ம தஸ்ம பிரத்யய கோச்சரையோ முதல்ல ஆரம்பமே வேதாந்தத்துல தான். நான் வேற, உலகம் வேறு. ஆனா இதை சொல்லும் பொழுது இந்த நான் என்கிறவனே அறிவுக்கு அப்பாற்பட்டவன் சொல்லிட்டு இருக்கேன். அறிந்தவன் இல்ல, அறியாதவன் இல்ல, அறியத்தக்கவன் இல்ல, அறியத்தகாதவன் இல்ல, இவைகளுக்கு அப்பாற்பட்டவன், இது என்று சொல்ல முடியாதவன், நான் என்று கருதப்படுகிறவன். இப்படின்னு வேதம் சொல்றது. அந்நதேவ தத்விதிதா அதோ அவிதிதாததி. அந்த கேரோபர்கள் மட்டும் புரிஞ்சுக்கிறதே இவ்வளவு கஷ்டம். என்ன விவகாரம்னு? உலகம் நீங்க இல்ல. அறியப்பட்ட பொருளை விட வேறானவர், அறியப்படாத பொருளை விட வேறானவர். இப்ப என்ன இது? அறிவுங்கிற செயலுக்கு அங்கமா ஆத்மாவை சொல்லியிருக்கேன்னா இல்லையே, அறிவுக்கு அப்பாற்பட்டவன் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாருங்க, ஏனே நம் சர்வம் விஜானாதி கம் கேன விஜானியாத். உலகத்துல எந்தெந்த பொருளையும் எதனால் அறிகிறீங்களோ அவரை எதனால் அறிய முடியுங்கிறது. எல்லா பொருளையும் எதனால் அறிகிறேன்? ஆத்மாவால் அறிகிறோம். அந்த ஆத்மாவை வேற யாராவது அறிய முடியுமோ? முடியாது. நான் உள்ளூர
சர்வம் விஜானாதி, எதனால் இதையெல்லாம் அறிகிறேனோ தம் கேட விஜானியால், அதை எதனால் அறிகிறது இல்லை. ததா உபாசிக்ரியா கர்ம பிரதிஷேதோபி பவதி, உபாசனையாலையும் ஆத்மாவை அறிய முடியாது அப்படின்னு அதே உபனிஷத்தான் சொல்றது. எப்படி யத்வாசானப்யுதிதம் ஏனவாகப்யுத்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி வேதம் யதிதமுபாசதே யத்வாசா அனப்யுதிதம். எந்த பிரம்மமானது வாயால் சொல்லப்படவில்லையோ, இந்த வாக்கு எதையோ சொல்றது சார். காலம் பொழுது ராத்திரி வரைக்கும் பேசிட்டே இருக்கு சார், எதையும் பேசிட்டே இருக்கு, சொல்லிட்டே இருக்கு. அதனால சொல்ல முடியாத உலகத்தில் விஷயமே கிடையாது. எல்லாவற்றையும் பத்தி பேசலாம். இவனுக்கு புரியாத விஷயத்தை பற்றியும் பேசிட்டு இருக்கான். நிறைய நேரம் இவனுக்கு எது தெரியாதோ அதை பற்றி பேசிட்டு இருக்கான். பொய்யான விஷயங்கள் வேகமா பரவுறது, உண்மை பொறுத்தான் போறது. அப்படி எல்லாவற்றையும் இவன் பேசிட்டு இருக்கானே, ஆனா இவன் ஆத்மாவை பேசுறதோ இந்த வாக்கு அனப்யுதிதம், எந்த ஆத்மாவானது வாக்கால சொல்லப்படவில்லையோ ஏனவாகப்யுத்யதே, எதனால் இந்த வாக்கானது எல்லாவற்றையும் சொல்லுகிறதோ, உள்ள அந்த பரமாத்மா இருந்தால் எதையோ பத்தி பேசுறதுன்னு இது அபிஷேகத்துவம் பிரம்மணா உபன்யஸ்ய. வாயால் பிரம்மத்தை சொல்ல முடியாது, கண்ணால் பிரம்மத்தை பார்க்க முடியாது, காதால் பிரம்மத்தை கேட்க முடியாது, கையால் பிரம்மத்தை குடித்துக் கொள்ள முடியாது, காலால் பிரம்மத்தை அடைய முடியாது. அப்படின்னு புலனுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி ததேவ பிரம்மத்வம் வித்தி, அதல்லவா பிரம்மம். வேதம் எதிர உபாசத்தே, இங்க உபாசனம் பண்றது பிரம்மம் இல்ல, ஆயால் உபாசனத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆயால் இத்தனை கிளாஸ்ல கர்மாவுக்கு அங்கம் இல்ல பிரம்மம்னு சொன்னேன், இன்னைக்கு உபாசனைக்கு அங்கம் இல்ல பிரம்மம். அப்ப பிரம்மம் என்னது சார்? பிரம்மம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் இவைகள்லாம் இல்லை என்று அறிந்தவையானால் அந்த பிரம்மஸ்வரூபம் தனக்கே தெரியும் அப்படின்னு பிரம்மம் உபாசனைக்கும் அங்கமாக சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கார். இதுக்கு மேல் பாகம் இப்படி எதுனாலையும் சொல்லப்படலைன்னா, வாயால சொல்லல பிரம்மத்தை, குருவாலையும் சொல்ல முடியாது, பிரம்மதேவராலையும் சொல்ல முடியாது. நான் எப்படி அறியறதுதான் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் சொன்னது அது வாக்கால சொல்ல முடியாது. அவன் ஏன் சார் கிளாஸுக்கு வரணும்? ஒருத்தர் சொன்னதை புரிஞ்சுள்ளதானே வரணும். சொன்னது அதுக்கு வாக்குக்கு அப்பாற்பட்டது சொல்ல முடியாதுன்னு, அப்ப அது எப்படி நீங்க சொல்ல முடியாதுன்னு என்னால கேட்க முடியாது, கேட்க முடியாதுன்னு அறிய முடியாதுன்னு மோட்சம் இல்லை, மோட்சம் இல்லைன்னு சம்சாரத்துல ஆசிரியா இருக்கும் எங்க வரணும். இப்படி இது ஒரு சந்தேகம் வந்துதான். அதற்கு சமாதானம் சொல்றதுக்காக அடுத்த வாரம் இதை நாளைக்கு காலமே பார்ப்போம்.